Hello viewers, welcome to RR Fashion. இந்த வீடியோவில் இந்த புல்ஓவர் ஸ்வெட்டரோட ஸ்லீவ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் காலர் அண்டு பாடி போர்ஷன் எப்படி போடணும்னு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் வந்து நான் போட்டுட்டேன். இந்த இன்னொரு சைடு ஸ்லீவ் தான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஸ்லீவோட எண்டில் ஒரு சின்ன டிக்ரீஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீவை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த சைடு ஒரு வி ஸ்டிச் இருக்கும், இங்கே இந்த சைடு ஒரு வி ஸ்டிச் இருக்கும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இங்கே 3 டபுள் க்ரோஷே போட்டிருப்போம். இதில் இந்த கேப்பில் இந்த 2 டபுள் க்ரோஷேக்கும் இடையில ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை புல் த்ரூ பண்ணிக்கோங்க. புல் த்ரூ பண்ணிவிட்டு இதில் 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் போட்டுட்டு 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த வி ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக விட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போது நம்ம இந்த 3 செயினை வந்து ஒரு டபுள் க்ரோஷேயாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம்ல, இதை சேர்த்து 2 டபுள் க்ரோஷே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வி ஸ்டிச்சுக்கு அடுத்துள்ள ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் விட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பேஸில் விட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. இதே மாதிரி இந்த ஸ்லீவை சுற்றி எல்லா ஸ்பேஸ்லேயும் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த எண்டுக்கு வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, நான் இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபினிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸில் விட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. ஓகே, 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வி ஸ்டிச் இருக்குல்ல, இதில் ஒரு டபுள் க்ரோஷே. ஒன்று போட்டிருக்கோம். ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டு தான் இந்த ரோவை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த டபுள் க்ரோஷே சேர்த்து 3 டபுள் க்ரோஷே ஆயிடுச்சு. அந்த தேர்டு ஸ்டிச்சில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் தேர்டு செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது 3 டபுள் க்ரோஷே கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம் ஸ்டார்ட் பண்ணும்போது, லாஸ்ட்டாக இந்த டபுள் க்ரோஷே சேர்த்து 3 டபுள் க்ரோஷே. இது ஒரு பிளாக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது சென்டரில் இருக்கோமா, நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பேஸில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே இருந்தால் நம்ம இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3 செயின் போடுங்க. 1 2 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதே சேம் ஸ்பேஸில் விட்டு 2 டபுள் க்ரோஷே. அந்த 3 செயினை வந்து ஒரு டபுள் க்ரோஷேயாக கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 2 டபுள் க்ரோஷே சேர்த்து மொத்தம் 3 டபுள் க்ரோஷே ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் விட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பேஸில் விட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பேஸில் விட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3.
இதே மாதிரி எல்லா ஸ்பேஸ்லேயும் 3 டபுள் crochet போட்டுட்டு இந்த எண்டில் வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லாஸ்ட் இந்த ஸ்பேஸில் 3 டபுள் crochet, 1 2 3 போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம்ல, அதில் தேர்ட் செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் ரோ முடிய போகும்போது லாஸ்ட்டில் ஒரு டபுள் crochet போட்டு இந்த பிளாக்கை வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ இப்போ செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது 3 டபுள் crochet போட்டோம் ஃபஸ்ட்டு பிளாக்லேயே. ஆனால் ஃபஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிளாக்கில் வந்து 2 டபுள் crochet போட்டுட்டு அந்த ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட்டாக தேர்டு டபுள் crochet போட்டுட்டு அந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணோம். செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டே 3 டபுள் crochet போட்டுட்டு தான் அந்த ரோவை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அந்த ரோ முடிய போகும்போது இந்த சைடு அதாவது லாஸ்ட்டாக 3 டபுள் crochet போட்டுட்டு இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணோம். இப்போ அகைன் தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோவில் எப்படி 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தேர்ட் ரோக்கு 2 டபுள் crochet தான் போட போகிறோம். பாருங்கள், 1 2 3 செயின் போட்டுட்டு இதை ஒரு டபுள் crochet கன்சிடர் பண்ணிக்கணும். அகைன் சேம் ஸ்பேஸில் விட்டு ஒரு டபுள் crochet போட்டுட்டு இப்போ 2 டபுள் crochet போட்டிருக்கோம். போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் விட்டு 3 டபுள் crochet, 1 2 3 நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பேஸில் விட்டு 3 டபுள் crochet, 1 2 3 இதே மாதிரி எல்லா பிளாக்லேயும் 3 டபுள் crochet போடுறோம். லாஸ்ட்டு இந்த பிளாக்கில் வரும்போது இங்கே 3 டபுள் crochet போட்டுட்டு இந்த கேப்பில் ஒரு டபுள் crochet போட்டுட்டு இந்த இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம பாடி போர்ஷன் போட்டோம்ல அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டருக்கு இந்த சைடும் அந்த சைடும் 3 டபுள் crochet இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டோட சென்டரில் 3 டபுள் crochet இருக்கும். இதே மாதிரி ஒரு ரோ அப்படி ஒரு ரோ இந்த மாதிரின்னு மாற்றி மாற்றி வரும். அதாவது நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரோ வந்து 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரோ வந்து 3 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அகைன் தேர்ட் ரோ 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபோர்த் ரோ வந்து 3 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்டில் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, தேர்ட் ரோ வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். 1 2 3 ஓகே, லாஸ்ட்டு ஸ்பேஸில் 3 டபுள் crochet போட்டாச்சு. இப்போது இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல, அகைன் அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆல்ரெடி 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் தேர்ட் செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட் ரோ வந்து 3 டபுள் crochet சென்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் ரோவில் இந்த 3 டபுள் crochetக்கு இங்கிட்டும் இந்த சைடும் அதாவது லெஃப்ட் ரைட்லேயும் 3 டபுள் crochet இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட சென்டரில் 3 டபுள் crochet. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ வந்து 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் ரோ 3 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அகைன் தேர்ட் ரோ வந்து 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஃபோர்த் ரோ வந்து 3 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ சென்டரில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்பேஸில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 இது ஒரு டபுள் crochet கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேம் ஸ்பேஸில் ஒரு டபுள் crochet 2, நெக்ஸ்ட்டு அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் crochet 3. ஓகேங்களா, இப்போ நம்ம 3 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த ரோ ஃபுல்லாக இந்த ஃபோர்த் ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட் இந்த ஸ்பேஸில் 3 டபுள் crochet போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுவோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாடி போர்ஷன் போட்டோம்ல அதே சேம் மெத்தட் தான். ஒரு ரோ வந்து சென்ட்ரு, நெக்ஸ்ட் ரோ அதாவது ஒரு ரோ வந்து 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரோ 3 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது இப்படி அகைன் மாறி மாறி போட்டு ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம வந்து 16 ரோ போடணும். ஓகேங்களா, 16 ரோ போடணும். நம்ம இப்போ வந்து 4th ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் உள்ள 12 ரோ போட்டுட்டு டோட்டலாக 16 ரோ போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து 16 ரோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக தேர்ட் செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ரோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யானை
கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு டைட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் யானை இதில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ எந்த செயினில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணோம்ல, அந்த செயினுக்கு அடியிலேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ரீன் கலர் யானை புல் த்ரூ பண்ணுங்கள். த்ரீ செயின் போட்டு இந்த ரோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 த்ரீ செயின் போட்டு ஒவ்வொரு செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இப்போது இதோட நெக்ஸ்ட்டு செயின் இந்த இருக்குது, இதில் விட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ரோவில் ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயினில் இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். லாஸ்ட் ரோவில் நமக்கு ஒரு சின்ன டிக்ரீஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரோவோட எண்டில் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு செயினில் லாஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த தேர்ட் செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அகைன் 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 3 செயினுக்கு நேராக கீழே உள்ள டபுள் க்ரோஷேயை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் அடியில் ஹூக்கை விட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு அடுத்த டபுள் க்ரோஷேவை கீழே தள்ளிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே. இது பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஆல்ரெடி காலர் போர்ஷன் போடும்போது இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் அண்டு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேயை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் அண்டு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே கிளியராக புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி டபுள் க்ரோஷேயை ஹூக்குக்கு மேலே வச்சுட்டு டபுள் க்ரோஷே போட்டோம்னா அது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஹூக்கை அடியில் கூடி விட்டு இந்த டபுள் க்ரோஷே கீழே தள்ளிட்டு டபுள் க்ரோஷே போட்டோம்னா அது பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லாஸ்ட் எண்டில் வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரோவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அகைன் தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் போட்டு அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் ரோவில் எதெல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டோமோ அதெல்லாம் இந்த ரோலையும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, எதெல்லாம் பேக் போட்டோமோ அதெல்லாம் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா, இது ஃப்ரண்ட்டில் போட்டதுனால ஃப்ரண்ட்டு, நெக்ஸ்ட்டு பேக் சைடில், ஸோ அது பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அகைன் ஃப்ரண்ட் போஸ்ட், நெக்ஸ்ட்டு பேக் போஸ்ட். ஓகே, இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, தேர்ட் ரோ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த க்ரீன் கலர் போர்ஷன் போடும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக போடுங்க, ரொம்ப லூஸாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் டைட்டாக போடுங்க. ஏன்னா நமக்கு இந்த எட்ஜு இப்படி கொஞ்சம் சுருங்குனாக்கில் இருந்தால் தான் கையை விட்டு வெளியே வராது. ஸோ நீங்கள் இந்த க்ரீன் கலர் போடும்போது நல்லா டைட்டாக போடுங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு டைட்டாக போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது நம்ம 4 mm ஹூக் யூஸ் பண்ணி போட்டிருக்கோமா, இதோட சின்ன ஹூக் யூஸ் பண்ணி போடுங்க. 3 mm இல்லாட்டா 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கீழே உள்ள போர்ஷனை மட்டும் அதை யூஸ் பண்ணி போடுங்க. ஓகே, நான் இப்போ 3 ரோ இந்த 4 mm ஹூக் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த லாஸ்ட் ரோ 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணி போட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம அகைன் 4th ரோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு 3 இடத்துல டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அது எந்தெந்த இடங்கிறத நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு பேக் போஸ்ட். ஓகே, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ ரெண்டாவது ஃப்ரண்ட் போஸ்ட் போட போகிறோம். ஓகே, செகண்ட் ஃப்ரண்ட் போஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு பேக் போஸ்ட். ஓகே, 2 ஃப்ரண்ட் போஸ்ட் கம்ப்ளீட் பண்ண அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் தான் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் போஸ்ட் 3rd ஃப்ரண்ட் போஸ்ட்டில் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு தடவை மட்டும் புல் த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹூக்கில் வந்து 2 யான் இருக்கும், 2 லூப் இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணாமல் இதை அதே மாதிரி அப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேக் சைடில் உள்ள பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிடுங்க. அகைன் திரும்பவும் நெக்ஸ்ட் உள்ள ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட போகிறோம். போட்டு ஃபஸ்ட்டு 1 டைம் மட்டும் புல் த்ரூ பண்ணுங்கள். இப்போது நம்ம ஹூக்கில் வந்து 3 லூப் இருக்கும், அது 3ஐயும் சேர்த்தாக்கில் புல் த்ரூ பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போது ஒரு டிக்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஒரு டிக்ரீஸ் பண்ண பிறகு இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, front post double crochet, back post, front post. ஓகே, ஒரு டிக்ரீஸ் முடிஞ்சு 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேக் போஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, சரி 3 ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டுக்கோமா. நெக்ஸ்ட்டு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டுட்டு 4th ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே வரும்போது தான் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஒரு தடவை மட்டும் புல் த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹூக்கில் 2 லூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து உள்ள பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேயில் போட்டு ஒரு தடவை 1 டைம் புல் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஹூக்கில் வந்து 3 லூப் இருக்கும். இந்த 3ஐயும் சேர்த்தாக்கில் புல் த்ரூ பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போது 2 டிக்ரீஸ் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, back, front, back, front. ஓகே, 3 ஃப்ரண்ட் போஸ்ட் வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேக், ஃப்ரண்ட். இங்கே தான் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டுட்டு ஒரு தடவை மட்டும் புல் த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹூக்கில் 2 லூப் இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ள பேக் போஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட போகிறோம். போட்டு 1 டைம் மட்டும் புல் த்ரூ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹூக்கில் 3 லூப் இருக்கும், அந்த 3ஐயும் சேர்த்தாக்கில் புல் த்ரூ பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக், ஃப்ரண்ட், back, front side double crochet, back side, last front side double crochet. ஓகே, நம்ம இப்போது லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். 3 செயினில் 3rd செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு யானை கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த யானை வந்து அடியில் விட்டு ஹைட் பண்ணிடுங்க. இந்த எட்ஜு வந்து கொஞ்சம் குறுகலாக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்டை விட்டு வெளியே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புல் ஓவர் ஸ்வெட்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் சொட்ரு, குல்லா இந்த மாதிரி குரோஷே ஐட்டங்கள் போட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கிராஃப்ட் ஒர்க் கடையிலலாம் கொடுத்து இதை சேல்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு, ஸ்வெட்டர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி குரோஷே வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு லைனாக நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.